ட்ரிங்கோக்கு போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டிரைவர் யாருன்னு பாருங்க, இவர் தான் டிரைவர். மற்ற வீடியோல எல்லாம் பெறும் பாருங்க. மறந்துவாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ட்ரிங்கோவில் என்ன நடக்குன்றதை பார்ப்போம். இது என்னன்னு சொன்னால் நொங்கு பாருங்க அப்படி இருக்காண்டு. இப்போ நொங்கு சீசன் இங்கே இருக்குது. நாங்கள் பிறகு குடிப்போம் நொங்கு. இப்போ இருக்கோம். அப்போ உள்ள போய் பார்த்துட்டு வரப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது. அப்போ சைன் சொல்லுங்கள் என்ன மாதிரி. வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். அப்போ எப்படி இருக்குது? இது எத்தனையாவது வந்துட்டு இப்போ? 2ஆம். சரிங்க. அவ்வளோ போய் பார்த்துட்டு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்மா. நாங்கள் இந்த கடைகள் எல்லாம் சாமானும் கிடக்குது. இது வழிஞ்சு இப்போ போய் கொண்டிருக்கோம்ப்பா. பார்த்தீங்கன்னா இந்த கிணத்தடிக்கிட்ட போகிறோம். உள்ளுக்கு எடுக்கலாமோ தெரியாது. எடுக்கலாம் எடுப்போம் இல்லையாண்டா இல்லை. என்ன திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இதுதான் திருக்கோணேஸ்வரத்துக்கு போகிற பாதை. அப்படி இருக்குன்னு பாருங்க. வந்தவங்களுக்கு தெரியும் இது அந்த திருக்கோணேஸ்வரர் பாதை. கோயிலாக பார்ப்போம். புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்குமா? சைட் சொல்லியிருக்காரு புண்ணியம் கிடைக்குமான்னு. கனடாவிலையும் கோயில் தான். இந்தியாவுக்கு போயும் கோயில் தான். இங்கே வந்தும் கோயில் தான். என்ன முந்தி சொல்லியிருக்கிறேன் தானே, ஏன்னா கோயில் இல்லை ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதை மாதிரி நாங்கள் கோயிலாயே தெரிஞ்சு வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் திருக்கோணேஸ்வரம் முன்பக்கம். அப்படி இருக்கு. நமசிவாய. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ராவணன் மட்டன்னு சொல்கிறது பாருங்க. இந்த மணியும் கணக்கு அடிக்குது. பிடிச்சிடாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நம்பி ஒன்று இருக்குது, இங்கே முழுங்க சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது நிலாவளி பீச். நாங்கள் அங்கே போவோம்னு போனாங்க தெரியுது, அவங்க ஃபாரினர்ஸுக்கு வச்சுக்கமான காசு. அப்போ நாங்கள் இந்த ராவணன் வெட்டு அந்த இடத்த போய் பார்ப்போம்னுட்டு இப்போ நாங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். சரி வாங்கோ, தொடர்ந்து என்ன இங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அந்த கோணேஸ்வரம் கோயிலால் கீழே வர பீச் இருக்குது. அந்த பீச்சிலேருந்து அவங்க போட்டில் கொண்டே எங்களை அந்த ராமணன் வெட்டு அதுகளை கடற்கரையால் கொண்டே கிட்ட காட்டுவினோம். இப்போ நாங்கள் போகிறோம் பார்க்குறதுக்கு. வாங்க காணொலிக்குள்ள இந்த என்ன இதை பற்றியும் ஒரு ஆள் இருக்கிறார், அந்த கைட் மேனி ஒன்று சொல்லுவார். இதுகள் இந்த இதை பற்றி கேட்டு கொண்டு போவோம் வாங்க. அதுக்கு தான் நாங்கள் போட்டில் கைட் பண்ணுறோம். உங்களால் ஏன்டா நீங்கள் இந்த போய் வந்த நாட்டில் 5 போட்ட 10 போட்ட தான் எனக்கு ஒரு உதவி. எனக்கு இந்த எம்ஓடி பாஸ் எடுக்கிறதுக்கு இப்போ நான் கீழே பார்த்துட்டு வாங்க சொல்ல வேண்டிய நம்பருக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். சார் தான் ஓகே. இப்போ கீழே பார்த்துட்டு வந்தாங்க சொல்ல வேண்டிய நம்பருக்கு நான் சொல்லுவேன். அவங்களோட இருந்த ஒழிஞ்சிருந்த இடங்கள் வேப்பகுதிகள் அது பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் சோல்ஜராக ஒழிஞ்சிருந்த இடங்கள். இது வந்து நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்து மேலேயும் போய் பார்க்கலாம். இது இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க போய் பார்க்கறதுக்கு. இது கீழே நாங்கள் இந்த ஆட்கள் பார்க்கலாங்க, உள்ளுக்கு இறங்கி பார்க்கலாம். இது ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட். அவங்களோட இங்கேருந்து ஃபயர் செஞ்ச இடங்கள் தான் இது பிரிட்டிஷ் சோல்ஜராக. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இலங்கேஸ்வரன் ராவணன் வந்து சீதை வச்சிருந்த இடம், சீதை குளிச்ச இடம் பார்க்க போகிறோம். இது வந்து இதை சொல்றது இயற்கை சமுத்திரம். இது தானா உருவாகின சமுத்திரம். இதுல வந்து எல்லாமே மலையில பார்த்தா உங்களுக்கு தானா உருவாகி கொண்டு வர மலையெல்லாம் புவனேஸ்வரர் பார்க்கல எல்லாம் தனித்தனியா உருவாகி கொண்டு வந்து வந்தது. அதுக்கு தான் இதுக்கு இயற்கை சமுத்திரம் சொல்லி பேர் வந்தது. சரியாக அடுத்தது பார்க்க போறோம். ராவணன் சீதையை கொண்டு வந்திருந்த நேரம் சீதை குளிச்சடம் பார்க்க போறோம். இந்த வாய்க்கால் மாதிரி இருக்கு பாருங்க. இது அந்த காலத்துல ராவணன் காலத்துல மேலேருந்து அருவி மாதிரி தண்ணி கொட்டு நடந்தா இது. ஐயோ இதுதான் அந்த கட்டணம் கட்டிட்டு பாருங்க. இதுதான் அந்த அருவி மாதிரி கொட்டு நடம். இது சீதை குளிச்ச இடம். இது ராவணன் அந்த ஆண்ட காலத்துல இலங்கேஸ்வரன் ராவணன் ஆண்ட காலத்துல அருவி மாதிரி வந்த இடம் தான் இந்த. அடுத்தது பார்க்க போறோம். இலங்கேஸ்வரன் ராவணன் வெட்ட வெட்டை போன வருஷம் 21 சூசைட் பண்ண இடத்தையும் பார்க்க போறோம். எல்லா வருஷத்துலையும் போன வருஷம் 21 மட்டும் சூசைட் பண்ணிருக்காங்க.
கடல் முழுக்க பெரிய பெரிய பாறைகள் தான். அதாவது தண்ணி எப்பயும் கீழே. சரியாங்க. இலங்கேஸ்வரன் ராவணன் பெற்றவன் ராவணாவன். நீங்க மேலிருந்து பார்க்கறதுக்கு கீழே இருந்து பார்க்க டிஃப்ரென்ஸ் கூட. மேலிருந்து பார்த்தா உங்களுக்கு இந்த உள்வட்டு பார்க்கறது கிடைக்காது. இந்த கீழால உள்ளே விட்டு காட்டுறாரு. உள்ள போலாமா? அதான் இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மேலேருந்து தான் வந்து இந்த கல் எறிகிறது. இந்த கல் எறிஞ்சா என்ன மாதிரி சொல்றாங்க? கல்லறிஞ்சு சட்டம் தண்ணிக்கு சரியா கண்ணிக்கு அடிபடா விழுந்தா அது எங்களுக்கு நல்ல மண்டுவாங்க. அது உண்மையா? ராவணாவுக்கு இதுதான் இலங்கேஸ்வரன் ராவணன் பெற்றவற்று. இந்த அந்தடம் மற்றும் 1000 அடிக்கு இதில் தண்ணிடம் ஏதோ அது 1000 அடி கீழே அந்த அந்தடம் மட்டும். இந்த கதையிலெல்லாம் உண்மையா? நீங்க வரலாறுல போட்டிருக்காங்க. இப்ப நீங்க மேல பாத்தீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல, அதுல எடுத்த நந்தி சிலைகள் எல்லாம் கடலுக்கு பழைய ஆதின கோயில் இருக்கு. அந்த கோயில் நாங்க பார்க்கணும்னா ஸ்கூபா டைவிங் போய் பார்க்கணும். அது 240 அந்த பழைய கோயில் இருக்கு. அதை நாங்க பார்க்கணும்னா ஸ்கூபா டைவிங்ல போய் பார்க்கலாம். நீங்க பார்த்துருக்கீங்க? நாங்க இப்ப உங்களுக்கு தெரியுமா நாங்க கொண்டு இறங்குவோம். உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் இறங்க 7 மணி நேரம் நாங்க கொண்டு இறங்குவோம். அந்த நந்தி சிலைகள், லட்சுமி நாராயண சிலைகள், இன்னும் சிலைகள் இருக்கு. அது பார்க்க தான் வெள்ளக்காரங்க வந்து ஸ்கூபா டைவிங் போறாங்க. அதை பார்க்கணும்னா நாங்க டைவிங் தான் போய் பார்க்கணும். தம்பி நீ எங்கே வாங்க அப்போ எவ்வளோ லக்ஷ்மணன் மூக்க சிலை தான் இங்கே இருக்குது. அது வந்து ஆந்திரா இந்தியாவுக்கு வந்து அப்படி பண்ணுவாங்க. அது மட்டும் இங்கே இருக்க ஐயர்மாருக்கே போகிறாரு. 10ஆம் மாதம் நவராத்திரி தான் இங்கே திருவிழா. கற்று முழுக்க திருவிழா எனக்கு 10 நாள் திருவிழா. இதுல இல்லாமா? இதெல்லாம் தீபம் ஏற்றுவாங்க. இது நவம்பர்மா? நவராத்திரி எத்தனாம் தேதி அது? அது 10ஆம் மாதம் 7ஆம் தேதி தான். Novus continues. நந்தி சிலையை பிள்ளைங்கள் லட்சுமி நாராயண சிலையை எடுத்தவங்க பார்க்கணும். அந்த நாங்கள் பார்க்கணும்னா டைவிங் போய் தான் பார்க்கணும். ஸ்கூபா டைவிங் தான் பழைய கோயில் பார்க்கணும். அந்த இடத்துல நாங்கள் போய் பார்க்கணும். அதில் இப்போ அவங்க சிலைகள் எடுக்கிற இடங்கள் அந்த இடங்கள்ல நிறைய இடம் இருக்குது. அதை போல பார்த்துட்டு அதே போல் லவஸ்லையும் பார்த்து கொண்டு அதே பிறகு மீன்கள் கலப்பீஸ்கள் பவளப்பாறைகள் அதெல்லாம் பார்க்கணும்.
கருப்பு கருப்பாக இல்லை. இதை வந்து அப்ப என்ன மேகவன் அதான் பாருங்க. இதுதான் அந்த பிரிட்டிஷ் கணக்கோட கப்பல் டேங்க் தான் இருக்கு. இது வந்து கப்பல் டேங்க். இது வந்து அவங்களோட கப்பலோட இந்த கல்லால மூடப்பட்டிருக்கு. இந்த இருக்கு இந்த நேரான கல் இருக்குல்ல, இதால மூடப்பட்டிருக்கு. இதை வந்து ராவணன் மீசைன்னு சொல்றது, முள்ளு முள்ளுமா இருக்கு. இதை வந்து சைனீஸ்காரங்க பச்சையா சாப்பிடுவாங்க. இந்த முள்ளு முள்ளா போய் பாருங்க, இந்த ரம்புட்டான் மாதிரி இது இல்லை நிறைய காட்டுறது. இந்த என்ன போகுது கருப்பு கருப்பு அந்த வழி. இது வந்து ராவணன் மீசைன்னு சொல்றேன். இதை வந்து சைனீஸ்காரங்க முள்ளு தட்டி போட்டு உடச்சி போட்டு கரண்டியாளருக்கு பச்சையா சாப்பிடுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் நேற்று கர்நாடகாவில் வந்தவங்க சொன்னாங்க அது ஒன்று வந்து அங்கே வந்து 40 இது வந்து சுனாமி கோதிக்கு செத்து போய் கிடக்கு. இந்த கருப்பு கருப்பு புதுசா வளர்ந்து வந்து கொண்டு சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல். நன்றி உறவுகளே.